வாங்க இன்னைக்கு நம்ம குங்குன் சமையல்ல இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டுங்க பாதுஷாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க, 1/4 கிலோ மைதா போட்டுக்கலாங்க, ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்குங்க, 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு இஞ்சி ரொம்ப அழுத்தி பிசையாதுங்க, லைட்டா பிசைஞ்சு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஊற்றுங்க நல்லா. இதுக்கு நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி பாதுஷாவை நம்ம சின்ன சின்ன பாலா பண்ணி அதுக்குள்ள ஒரு தட்டை பண்ணி ஒரே ஒரு நம்ம விரல ஆள்காட்டி விரல வச்சு ஒரு அழுத்துங்க, ஒரு அழுத்து அழுத்திட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடணுங்க. நம்ம இப்போ பாதுஷாக்கு சீரா காசிடலாங்க. வாங்க பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டுங்க. 200 கிராம் சக்கரைங்க, சக்கரை போட்டு நல்லா கலக்குங்க. சக்கரை நல்லா கொதிச்சு வந்துருங்க. வரைச்சு ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி அதுலயே போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஜீராவுக்கு ஒரு அரை எலுஞ்சி பழம் சைஸ் கொஞ்சோண்டு பால் பிழிஞ்சு ஊத்திருங்க. டேஸ்ட்டுக்குங்க, சுவை நல்லா இருக்குங்க. ஊத்திட்டு நம்ம கொதிச்சு வந்த பிறகு ஜீரா ரெடி ஆன பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாதுஷாவை எடுத்து நம்ம போட்டுட்டு அதில் போட்டு முக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாவும் மெத்துனும் சுவையாவும் இருக்குங்க. இந்த பாதுஷா நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.